வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். ஸோ தீபாவளி ஸ்பெஷலாக பாரம்பரிய சிறப்பு நிறைந்த இனிப்பு வகைகளை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் 2வது நாளான இன்னைக்கு என்ன இனிப்பு வகை அப்படின்றது டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இன்னைக்கு என்ன ஸ்வீட் டாக்டர்? முந்திரி கொத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை டாக்டர், பட் பேரு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன ஸ்வீட்னு சொல்லுங்க டாக்டர். இது முந்திரி பருப்புக்கும் அதாவது கேஷ்யூக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. இது செஞ்சு முடிச்ச பிறகு இந்த பலகாரம் பார்க்கறதுக்கு அந்த முந்திரி கொத்து அது மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுனால இதுக்கு அந்த பேர். இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கேரளாவில், அதாவது தென் கேரளாவில் சில பகுதிகள், யாழ்ப்பாணத்தில், யாழ்ப்பாணத்தில் இதிலெல்லாம் இந்த இனிப்பு வகைகள் ரொம்ப ஃபேமஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம உள் பக்கம் வைக்கக்கூடிய ஒரு இனிப்பு இருக்கும். அதுக்கு பேர் வந்து பூரணம்னு சொல்லுவாங்க. வெள்ளைப்பாகுல நம்ம வந்து தேங்காய் துருவல், பாசிப்பருப்பெல்லாம் போட்டு எள்ளெல்லாம் போட்டு நல்லா ஒரு பூரணம் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த இது பஜ்ஜி மாவில் போடுற மாதிரி போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, அரிசி மாவு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் கரைச்சி மாவு மாதிரி வச்சுட்டு இந்த உருட்டி வச்ச இனிப்பு உருண்டையை அதில் போட்டு நல்லா விரகி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவாங்க. அது வெந்த பிறகு எடுத்த பிறகு ஒரு கொத்து முந்திரி கொத்து மாதிரி வர்றதுனால இதுக்கு பேர் முந்திரி கொத்துனே பேர். இந்த இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து எந்த விதத்தில் நம்ம உடலுக்கு ஹெல்ப் பண்ணுது? குறிப்பாக இதனுடைய நன்மைகள் நம்ம பார்க்கும்போது ஹார்மோன்கள், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஆயுள் காலத்தை வெல்லும் உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்புகள் எல்லாம் பலப்படுறதுக்கு இந்த முந்திரி கொத்து உதவியாக இருக்கும். பதற்றத்தை முழுமையாக நீக்கும். இந்த பதற்றம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நரம்பு வேதிப்பொருட்கள், செரோட்டோனின், மெலட்டோனின் இது குறைவாக சுரக்கிறது. அதே மாதிரி டோப்பமின்னு சொல்லக்கூடியது அதிகமாக சுரக்கிறது. ஹெச்பிஏ ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹைப்போதலமஸ் பிட்யூட்ரி அட்ரினல் ஆக்சிஸ் அதிகமாகிறதுனால அந்த அட்ரினல் சுரப்பி வேகமாக சுரக்குது. கார்டிசால் உடம்புல அதிகமாக சுரந்து எப்போதுமே ஒரு பதட்டத்தோடு இருக்கிறது. நீண்ட நாள் இந்த கார்டிசால் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால உடம்புல சில விதமான நோய்கள், தொற்றாத நோய்கள்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டிலாம் வர்றதுக்கெல்லாம் அந்த கார்டிசால் அதிகமாக சுரக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இது ரொம்ப நாள்பட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா இக்கால ஆய்வு நமக்கு சொல்லுது. இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்குரிய ஆற்றல் இந்த முந்திரி கொத்துல இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்வீட்டை பற்றி சொல்லும் போதே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அது பார்க்க அழகாக இருக்க மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சிறப்பு நிறைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும் போதே வந்து இது உடனடியாக செய்யணும்னு தோணுது டாக்டர். ஸோ நான் உடனடியாக போய் நம்ம மக்களுக்காக நான் செஞ்சுட்டு வந்துடுறேன். செஞ்சிருக்கோம், உடனே செய்யுங்க. ஓகே நேயர்களே, டாக்டர் சொன்ன இந்த முந்திரி கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டாக பார்க்க போகிறது முந்திரி கொத்து. ஸோ முந்திரி கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரி கொத்து செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பயிறு, அரிசி மாவு, சுக்குத்தூள், நெய், வெள்ளைப்பாகு, எள்ளு, ஏலக்காய், தேங்காய். ஸோ முந்திரி கொத்து செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேன் ஹீட் ஆன உடனே பாசிப்பயிறு, எள்ளு, தேங்காய் இது மூணுத்தையும் வந்து நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஸோ பேன் நல்லா சூடாயிடுச்சு, நெய் விட்டுருங்க. நெய் நல்லா சூடான உடனே எள்ளு போட்டுருங்க. ஸோ தேவையான அளவு பாசிப்பயிறு. ஸோ தேங்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த எள்ளையும் இந்த பாசிப்பயிரையும் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துடலாம். தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கிண்டாமல் இருந்தால் வந்து அடி பிடிச்சிடும். ஸோ பிடிக்காத லெவலுக்கு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாசிப்பயிரும் தேங்காயும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சோண்டு சூடு ஆறட்டும், ஏன்னா சூடாக நம்மளால் இது அரைச்சி எடுக்க முடியாது. சூடு ஆறின உடனே இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வறுத்து வச்சுருக்க இந்த கலவையை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை அரைச்சி எடுக்க முடியும்.
தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஆறுறதுக்காக. ஸோ இந்த கலவையை ஆற விடலாம். ஸோ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த கலவை எல்லாமே வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த கலவையோட கொஞ்சோண்டு சுக்குத்தூள் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ தேவையான அளவு சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்த மிக்சரை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குருளையாக வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த வேறொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த அரைச்ச இந்த மிக்சரோட நம்ம இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்துக்கணும். ஸோ உண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இனிப்பு சேர்த்து நம்ம வெள்ளைப்பாகு உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துடலாம். ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு தேவையான அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ முந்திரி கொத்துக்கு தேவையான அந்த பூரணத்தை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து இது நம்ம அரிசி மாவில் முக்கி எடுத்து வறுக்க போகிறோம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த அரிசி மாவில் தான் வந்து நம்ம முக்கி எடுக்க போகிறோம். ஸோ பிளெயின் அரிசி மாவில் கூட நீங்கள் கலக்கி எடுக்கலாம். நான் ஒரு கலருக்காக வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் அது பண்ணலாம். ஸோ நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க அந்த பூரணத்தை வந்து நம்ம இந்த அரிசி மாவில் முக்கி போட போகிறோம். ஸோ நம்ம அந்த பூரணத்தை வந்து அரிசி மாவில் முக்கி போட்டாச்சு. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முந்திரி கொத்து அப்படின்றத நம்ம டாக்டரே சொல்லியிருக்காங்க. எல்லாமே சேர்த்து ஒன்றா நம்ம போடுறதுனால அந்த ஒவ்வொரு பால்ஸும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கொத்து மாதிரி வர்றதுனால தான் இதுக்கு பேர் முந்திரி கொத்துன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம போட்டதே பார்க்கலாம், எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்குது. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நீ இதை திருப்பி போடலாம். ஸோ நம்ம முந்திரி கொத்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக ரெடி ஆகிருக்கு. இது ஒரு தனியாக பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாரம்பரிய சிறப்பு நிறைந்த ஒரு ஸ்வீட் தான் இது முந்திரி கொத்து. ஸோ இந்த ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிட்டு இந்த தீபாவளியை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ முந்திரி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நம்ம நேயர்களோட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர் ராமமூர்த்தி நாமக்கல் மாவட்டத்திலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவர் காஃபி குடிக்கிற அந்த பழக்கம் வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து காஃபி குடிக்கிறது வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதில் என்ன தீமை இருக்குது அப்படின்றத விளக்கமாக கேட்டு எழுதியிருக்காரு டாக்டர். பொதுவாக இந்த காஃபி அப்படிங்கிறத நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரே வரியில் சொல்லணும்னா அது தீமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதில் என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா கஃபின் ரொம்ப முக்கியமாக. அந்த காஃபிலையும் சரி டீலையும் இருக்கக்கூடிய பொருள் என்னதுன்னா கஃபின். இந்த கஃபின் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குடித்த உடனேயே ஒரு மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். உடனே அந்த தலைவலிலாம் இருந்ததுன்னா உடனே போகிற மாதிரியான ஒரு நிலை. ஏன்னா அந்த கஃபினுக்கு வந்து வலி நிவாரணி, அதாவது அனால்ஜெசிக் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அந்த தன்மை இருக்கிறதுனால வலி நீக்கி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால காஃபி குடித்த உடனே ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. அந்த காஃபியில் இருக்கக்கூடிய வேறு என்ன நஞ்சுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய மாறுபட்ட பால், அதாவது இயற்கையான பால் இல்லாமல் மாறுபட்ட பால் தான் நம்ம வந்து இப்போதைக்கு கிடைக்குது. பால்னு எடுத்துட்டாலே முக்கியமாக வந்து கேடு கடைந்த பால் தான் கிடைக்குது நமக்கு. அதனால் அந்த பால் அடுத்த தீமை. மூணாவது வெள்ளை சீனின்னு சொல்லக்கூடிய ஒரு நஞ்சு. இதெல்லாம் கலந்து தான் நம்ம வந்து காஃபின்னு பயன்படுத்துகிறோம். இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா ஒரு விதமான அடிக்ஷன் ஏற்படுத்துது. அடிக்ஷன் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ட்ரக் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஒரு மாத்திரை வந்து சாப்பிடாமலே
நம்ம இருக்க முடியாது, அது சாப்பிட்டா தான் நம்ம வந்து உடம்புல வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுறதுக்கு வந்து அடிக்ஷன்னு பேர், போதைத்தன்மை அப்படின்னு பேர். இந்த போதைத்தன்மை ஏற்படுத்துறது இந்த காஃபியினுடைய முதல் கேடு. இது குடிச்சிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குடிக்காம விட்டோம்னா நமக்கு வந்து தலைவலி வந்துடும். ஓகே. அல்லது குடித்தால்தான் நம்முடைய இன்னைக்கு வேலை நடக்குங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சில காஃபி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கடையை தாண்டும் போது கண்டிப்பாக உள்ள நம்ம அறியாமலே உள்ளே போயிடுவோம். காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த போதைத்தன்மை தான். இது ஒரு முதல் தீமை. இந்த கஃபீனில் இருக்கக்கூடிய அந்த காஃபியில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் நாள் அடைவில் உடம்புல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்துது. அந்த மாற்றங்கள் வந்து நீண்ட நாள் அதாவது குமுலேட்டிவ் பாய்சன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலையில் உடம்புல நச்சுத்தன்மை ஏற்படுத்தி பலவிதமான நோய் எதிர்ப்பாற்றல் குறையிறதுலேருந்து பலவிதமான தீமைகள் ஏற்படுத்துறதா ஆய்வுகள் சொல்லுது. அதனால அதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை. ஸோ அடுத்ததாக சுப்ரியா மோசூர்ல இருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அதாவது அவங்க குழந்தை வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்துட்டு இருக்காங்களாம். பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் கூட கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உணவு வகையிலையும் வந்து ஏதாவது உணவு வகை கொடுத்து அதில் ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். நிச்சயமா இந்த உணவுப் பொருட்கள் அந்த மாதிரியான ஒரு மனநிலையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமே குணப்படுத்த முடியும்னு இல்லை. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தெரப்பி ரொம்ப நல்ல தெரப்பி. அதோட சேர்த்து நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய மனநிலையில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது முதன்மையானதாக நம்ம சொல்லக்கூடியது தேங்காய் பால். தேங்காய் பாலில் செய்யக்கூடிய உணவுகள் ஆப்பம் மாதிரி, இடியாப்பம் மாதிரி, தேங்காய் பால் சேர்த்து செய்யக்கூடிய கொழுக்கட்டை, அல்லது தேங்காய் அதிகமாக பயன்படுத்தி செய்யக்கூடிய சொதின்னு சொல்லுவாங்க அது, இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக பயன்படுத்தணும். அடுத்தது பசு நெய். அது வந்து ஒரு விதமான மனதை பலப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. மனதில் ஏற்படக்கூடிய மாறுபட்ட நிலைகளை இயல்புப்படுத்துறதுக்கு இந்த தேங்காயும் பசு நெய்யும் ரொம்ப முக்கியமான 2 பொருளாக சொல்லலாம். அதுக்கப்புறம் கீரைகள், பச்சை கீரைகள் எல்லாமே மனதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா வல்லாரை கீரை, அப்புறம் வந்து பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லாரை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு கீரை பிரம்மி கீரைன்னு சொல்லுவாங்க அது. அடுத்தது வந்து கரிசலாங்கண்ணி கீரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை. இந்த 4 கீரைகளில் ஏதாவது ஒரு கீரையை ஒரு நாளைக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த மாறுபாடுகள் கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இந்த கீரைகள் அன்னன்னைக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இதை நிழலில் காய வச்சோ அல்லது சாறு பண்ணியோ சம அளவு நெய் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு காலையிலையும் மாலையிலையும் கொடுத்துட்டு வரலாம். இது போக பழங்கள், பயிர் வகைகள், இதெல்லாம் மனதை வந்து ஒரு பக்குவப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருள்களை நம்ம மாற்றிப்போம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கும் நாங்கள் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ஐட்டம் தான் பார்த்தோம். அதாவது முந்திரி கொத்து அண்ட் அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.